முதலமைச்சர் உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. கூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, ஒட்டச்சிட்டு தான் உன்னை இப்படி அனுப்பி விடலாம். நான் என்ன சொல்றேன்னா, திமுக கட்சிக்காரன் இதோட வாய் முடிங்கன்னா அமைதியா இருக்கும். திருப்பி சொன்னாங்கன்னு வைய, நாங்க பொம்பளைங்களாம் சேர்ந்து போட்டுக்கிற சட்டி தினெல்லாம் அவுத்துட்டு ஒதிப்போம். ஓடா விளக்கண்ண, அதனால என்ன செய்ய முடியும்? ஓட விட்டு ஒதிப்போம். இவங்க நான் அடிப்பேன் ஒதிப்பேன்னா ஒரு சிஎம்மா இருக்காருங்க. முன்ன சொன்னது வேற, இப்ப ஒரு சிஎம் வந்து அடிப்பேன் ஒதிப்பேன்னா அது எப்படி விடுவாங்க? நீ எலும்பு உடப்ப ஒரு முதலமைச்சர் பார்த்து நீ எம்எல்ஏ, நீ சாதாரண ஆள் கிடையாது. ஒரு எம்எல்ஏ உன் பின்னாடி எவ்வளோ சப்போர்ட், உன் கீழே கவுன்சிலர், உன் பின்னாடி ஒரு திமுக ஒரு கட்சி இருக்கு, எவ்வளோ பேர் இருக்கு. நீ சாதாரணமாக ஒருத்தனை எலும்பு உடப்புன்ற சாதாரண விஷயமா? அது வந்து அது ஒரு கொலை முயற்சியாக கூட போவோம். எவ்வளோ பெரிய விஷயம் அது வார்த்தை. அது நீ சாதாரண ஒரு பொதுமக்களை பார்த்து நீ எலும்பு உடப்புன்னு சொல்லக்கூடாது. தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் தண்டனைக்குரியவர்கள் தான். தப்பு செஞ்சவங்கள கைது பண்ணுங்க. கொள்ளடிச்சாங்களா அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க. தப்பு செஞ்சவர தண்டனை தான் கண்டிப்பா. அப்படி சொல்ற வார்த்தை ஒரு எம்எல்ஏ சொல்லக்கூடாதுங்களா? இல்ல அதே தாங்க ஆதவ வச்சு நான் பேசும்போது முட்டாள் அப்படின்னு சொல்றது இப்ப விஜய் தற்கொலைன்னு சொல்றாங்க. எல்லாமே ஓகே, தற்கொலைன்னு யாரு சொன்னாரு? ஒரு முதலமைச்சர் எலும்பை உடைப்பேன் அப்படின்னு சொல்றது எப்படி? அது நியாயம் தப்பு தான் சொல்றேன் நான். வந்து எந்த முன்னறிவிப்பு இல்லாம 6 மணிக்கு போய் இது கைது செய்திருக்கான்னா இதை என்ன நாடா இல்ல காடா? இப்ப இவரை கைது பண்ணாதானே இன்னொருத்தவங்களுக்கு அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு பயம் வரும். கைது பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. தப்பு பண்ணியிருக்காங்க, கைது பண்ணியிருக்காங்க. அது எப்படி? அது நீங்க வந்து அப்ப வந்து கணக்கு வழக்கு எடுத்தா விஜய் வந்து நீங்க அடிப்பீங்க ஒதுப்பீங்களா? தொட கூட முடியாது விஜய். அவங்க சும்மா பேசலாம். எம்எல்ஏனா ஸ்பீக்கர் பெர்மிஷன் வாங்கி தான் நீங்க கூப்பிடுங்க. எல்லாம் எப்படி பாருன்னா அடுத்த வாட்டி திமுக இதுக்கப்புறம் திமுக வந்துடவே கூடாதான்னு பாக்குறோம். ஏன்னா இந்த அளவுக்கு கேவலமா பேசுறீங்க. இதுக்கு இத்தனை வருஷம் தெரியாம உங்களுக்கு ஓட்டு போட்டோமேடா, இப்பதான் உங்களை உண்மை வெளியே தெரிஞ்சு இனிமேல் திமுக தப்பி தவிர கூட ஓட்டு போட்டக்கூடாதுன்னு எனக்கு தோணுது. ஒன்னும் இல்லைங்க, அதிமுக கிட்ட போய் கேளுங்க. திமுக பத்தி எவ்வளவு கதை எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அவங்க மாதிரி கேவலமா பேச முடியாது. ஜெயலலிதா புடவை பிடிச்சி இழுத்துவாங்க சட்டமன்றத்துல. கருணாநிதி என்ன சொன்னாரு? அதெல்லாம் அராஜகம்லாம் கிடையாது. இப்ப பண்ற ஆட்சி தான் சூப்பர் ஆட்சி. ஏங்க தப்பா அவங்க வந்து தப்பு பண்ணாங்க, கைது பண்றாங்க. உண்மையா இருந்தாக்கா எது கைது பண்றாங்க சொல்லுங்க? தப்பு பண்ணாங்க அதனால கைது பண்றாங்க. ஒரு சிஎம் பேச கூட விட மாட்டேன்றாரு. அவரை பத்தி எது பேசினாலும் கைது பண்றாங்க. அவங்கள பத்தி பேச இவங்களுக்கு என்ன இருக்குது அதை சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா, திமுக கட்சிக்காரன் இதோட வாய் முடிங்கன்னா அமைதியா இருக்கும். திருப்பி சொன்னாங்கன்னு வைய, நாங்க பொம்பளைங்களாம் சேர்ந்து போட்டுக்கிற சட்டி தினெல்லாம் அவுத்துட்டு ஒதிப்போம். ஓட விட்டு ஒதிப்போம். வச்சுக்க கூடாது. எங்க விஜய் கிட்ட வச்சுக்க கூடாது. எங்க விஜய் என்ன தப்பு பண்ணாரு? முன்ன விஜய் பத்தி பேசுறதே தப்புன்ற. நீ எலும்பு ஒடிப்பேன், கையை ஒடிப்பேன், நான் என்னத்தை ஒடிச்சிருவேன்? மேல கை வச்சு பாரு. திமுக எம்எல்ஏ எல்லாம் வந்து மேடைகள்ல பேசுவாங்க. விஜய் அவர்கள் வந்து அநாகரிகமா பேசுறாங்க. இப்போ ஒருத்தர் வந்து லேட்டஸ்டா ஓடிப்பேன் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஆமா, தப்பு தானே? அந்த மாதிரி அவங்க பேச என்ன காரணம்? ஏங்க பேசுனா அதாவது வந்து காலங்காலமா நீங்க திருடி நிறைய வச்சுக்கிட்டீங்க. அதை எங்க பார்த்தாலும் பொம்பளைங்களை வச்சுக்கிறது, எதை பார்த்தாலும் அராஜகம் பண்றது, ரவுடித்தனம் பண்றது. நீங்க இப்ப அவர் உண்மையுமே வந்து நல்லது பண்றாருன்னா, இவங்க நான் அடிப்பேன் ஒதிப்பேன்னா ஒரு சிஎம்மா இருக்காருங்க. முன்ன சொன்னது வேற, இப்ப ஒரு சிஎம் வந்து அடிப்பேன் ஒதிப்பேன்னா அது எப்படி விடுவாங்க சொல்லுங்க? இப்ப நீங்க வந்திருக்கிறீங்க பேட்டி எடுக்க, உங்களை போய் அடிப்பேன்னா நீங்க என்ன விட்டுருவீங்களா? அதேதான். எதுக்கு விஜய் பத்தி பேச இவங்களுக்கு என்ன இருக்கு? இவங்கள நாங்க தூக்கி போட்டுட்டுங்க, போட்டவங்க திருப்பி பேசலாமா? குறைகள் வைக்கலாம், ஆனா வந்து குறை சொல்லலாம். ஆனா குறை சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லையே. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப விஜய் பத்தி குறை சொல்ல வாய்ப்பு இல்லை. எது குறை சொல்லணும் என்ன சொல்ல நாங்க சொல்லணுங்க. நாங்க தானே அவரை தேர்ந்தெடுத்தோம், நாங்க தான் குறை சொல்லணும். சரியா? நீங்க திமுக கட்சிக்காரங்க எது குறை சொல்றீங்க? உங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. குறை சொல்ல வேண்டிய காரணம் ஏங்க? நீங்க இப்ப எப்படின்னாக்கா இத்தனை வருஷம் சம்பாதிச்சிருக்கிறீங்க, எல்லாத்திலையும் பார்த்தா லஞ்சம் தான். அவளத்தையும் வாங்கி எடுத்தோன்னே நீங்க கஜானாவே காலி பண்ணிட்டு போயிட்டீங்க. எத்தனை 10 லட்ச ரூபா கோடி வச்சுட்டு போயிட்டீங்க. அது எப்படி? அது நீங்க வந்து அப்ப வந்து கணக்கு வழக்கு எடுத்தா விஜய் வந்து நீங்க அடிப்பீங்க ஒதுப்பீங்களா? தொட கூட முடியாது விஜய். அவங்க சும்மா பேசலாம், தொட கூட முடியாது. தொட்டாங்கன்னா அவன் கெட்டான். ஏங்க நீங்க விஜய் ஆட்சி தப்புன்னு சொல்றதுன்னா பரவாயில்ல, உங்களுக்கு உள்ள வச்சா தப்புன்னு சொல்லலாம். நீ எலும்பு உடப்பன்னு சொல்ல ஒரு முதலமைச்சர் பார்த்து நீ எம்எல்ஏ, நீ சாதாரண ஆள் கிடையாது. ஒரு எம்எல்ஏ உன் பின்னாடி எவ்வளவு சப்போர்ட், உன் கீழே கவுன்சிலர், உன் பின்னாடி ஒரு திமுக ஒரு கட்சி இருக்கு, எவ்வளவு பேர் இருக்கு. நீ சாதாரணமா ஒருத்தனை எலும்பு உடப்புன்ற சாதாரண விஷயமா? அது வந்து அது ஒரு கொலை முயற்சியா கூட போவோம். எவ்வளவு பெரிய விஷயம் அது வார்த்தை. அது நீ சாதாரண ஒரு பொதுமக்களை பார்த்து நீ எலும்பு உடப்புன்னு சொல்லக்கூடாது. சொல்லாமா? ஒரு எம்எல்ஏ வந்து சாதாரண ஒரு ரோட்ல உட்கார பார்த்து எலும்பு உடச்சோட ஓரம் போடான்னு சொல்லாமா?
நீ அப்புறம் முதலமைச்சர் பத்தி நீ எப்படி சொல்லுவ? அவரு ஒரு மனுஷன், நீ ஒரு மனுஷனை பத்தி சொல்லக்கூடாது, தப்புதான். ஏன்னா இது இது ஒரு முறை கிடையாது. ஏன்னா முன்னாள் அமைச்சர்கள்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே வந்து விஜய் அவர்கள் வந்து தரக்குறைவா தான் பேசுறாங்க. ஏன்னா ஒரு விமர்சனமா வைக்கலாம், அதை வந்து ஒரு தரக்குறைவான வார்த்தைகளாலும் இல்ல நாய் என்றாங்க, சில டைம் வந்து அவன்லாம் ஒரு ஆளா அப்படின்றாங்க, போடா வாடான்றாங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறது? எல்லாம் எப்படி பாருன்னா அடுத்த வாட்டி திமுக இதுக்கப்புறம் திமுக வந்துடவே கூடாதான்னு பாக்குறோம். என்ன இந்த அளவுக்கு கேவலமா பேசுறீங்க? இதுக்கு இத்தனை வருஷம் தெரியாம உங்களுக்கு ஓட்டு போட்டோமேடா, இப்பதான் உங்களுக்கு உண்மை வெளியே தெரியுது. இனிமேல் திமுக தப்பி தவிர ஓட்டு போட்டக்கூடாதுன்னு எனக்கு தோணுது. இவ்வளவு கேவலமா பேசுவாங்க. ஒரு மரியாதை டீசெண்டா நீ நடந்துக்கிட்டு டீசெண்டா காட்டினாதான் நீ எப்படி வேணா இருந்துட்டு போ. தனிப்பட்ட முறையில வெளியில 4 பேர் முன்னாடி டீசெண்டா நடந்துக்கணும். டீசெண்டா இருந்தா கொஞ்சம் சும்மாருண்ணா. நீ வந்து இப்ப நீ வெளியில எப்படி வேணா பேசி, தனிப்பட்ட முறையில் நீ எப்படி வேணா இருந்துட்டு போ. 4 பேர் பொதுமக்கள் முன்னாடி எப்படி பேசணும்? டீசெண்டா பேசணுமா இல்லையா? நீ இப்படிமா பேசும்போது நீ மைக்கு முன்னாடி அப்படி பேசணும்னா எனக்கு பயமா இருக்குது. திமுக நினைச்சா இப்ப மைக்கு முன்னாடி நீ இப்படி பேசும்போது எங்களுக்கு ஐயோ மைக்ல கேமரா இல்ல, கேமரா முன்னாடி இப்படி பேச, கேமரா இல்ல இடத்துல என்ன பேசுவா? திமுக கட்சிக்காரனுக்கு அசிங்கமா பேச சொல்லி தரணும் அவசியமே இல்லை. அவங்க 1950ல இருந்து எம்ஜிஆர்ல இருந்து ஜெயலலிதால இருந்து அதிமுக ஒண்ணு இல்லைங்க. அதிமுக கிட்ட போய் கேளுங்க, திமுக பத்தி எவ்வளவு கதை எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அவங்க மாதிரி கேவலமா பேச முடியாது. ஜெயலலிதா புடவை பிடிச்சி இழுத்துவாங்க சட்டமன்றத்துல. கருணாநிதி என்ன சொன்னாரு? நம்ம இந்த இந்திரா காந்தி அம்மா மண்டியில இருந்து மண்டை உடஞ்சி ரத்தம் ஊச்சு, இந்தியா வந்து சோனியா காந்தி அவங்க மண்டை உடஞ்சி ரத்தம் ஊச்சு, அது வந்து மாதவிடாய் ரத்தம் நான் நினைச்சேன் அப்படின்னு சொன்னவர் கருணாநிதி. ஒரு திமுக தலைவர் அந்த மாதிரி வார்த்தை சொன்னும் போது கட்சிக்காரங்க எப்படி இருப்பாங்க? அவங்க இல்ல ஒரு 10 பேர் வச்சிருக்காங்க மேடைக்கு மேல அசிங்கமா பேசுறதுக்குன்னு ஒரு 10 தனியா ஒருத்தவங்க இருக்காங்க, பேர் கூட மறந்து போச்சு. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அந்த மாதிரி ஆளுங்க வச்சிருக்காங்க. அவங்க எப்பயுமே அந்த ஸ்ட்ராட்டஜி 7 வருஷமா பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப கேமரா எல்லாருக்கிட்டும் போன்ல வந்தா அசிங்கமா பேசினா அது எல்லாரும் தெரியுது. வெறுக்கிறோம் நாங்க. சரி என்னடா இந்த மாதிரி மோசமான ஆளா இருக்கீங்கன்னு சொல்லி திமுக வெறுக்கிறோம் நாங்க. திமுக எம்எல்ஏ ஒருத்தர் கைது பண்ணார் ரீசெண்டா. அவர் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு, விஜயோட எலும்பை வந்து முடிப்பேன் அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கு வந்து விஜய் கைது பண்ணதை அப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு சில பேர் சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அவர் கைது பண்ணது சரிதானா இல்ல பண்ணாதது எப்படி பாக்குறீங்க? இப்ப இவரை கைது பண்ணாதானே இன்னொருத்தவங்களுக்கு அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு பயம் வரும். கைது பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. தப்பு பண்ணிருக்காங்க, கைது பண்ணிருக்காங்க, ஓகே தான். இது வந்து மக்களுங்களுக்கு கொஞ்சம் எடுத்துக்காட்டு தான். பண்ணட்டான், ஒன்றும் தப்பு கிடையாது. எலும்பு முறிச்சிரும்ன்றதெல்லாம் இதெல்லாம் அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தான். இதெல்லாம் சொல்ல அவர் என்னென்ன எதிர்கட்சிங்க சொல்றாங்களோ எல்லாத்தையும் அடிச்சு எல்லாத்தையும் போயிட்டே தான் இருப்பாரு அவர். ஓகே தான், ஆட்சி ஓகே. 6 மாசத்துல ஆட்சி விஜயோட ஆட்சி கவிழ்ந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. பாப்போம், அவர் பண்ற இதெல்லாம் தெரியுது. நாங்க மறுபடியுமே எலெக்ஷன் வச்சா கூட இவங்க இன்னும் அசிங்கப்பட்டுதான் போவாங்க. 2 கட்சிக்காரங்களும் இன்னும் அதிகமா தான் ஆகும். இப்ப எனக்கு என்ன கேள்வினா, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சிகள்ல எல்லாம் மக்கள் இந்த மாதிரி போய் பேட்டி எடுக்கும் போது அவ்வளவு தைரியமா பேச மாட்டாங்க, அமைதியா போயிடுவாங்க. ஆனா இப்ப அதிகமா பேசுறதுக்கான காரணம் என்ன? விஜயோட சப்போர்ட் ஒண்ணு மக்களுங்க தெரிஞ்சிடுச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் இது மக்களுக்கான ஆட்சி, இது மக்களுக்கான ஆட்சி அப்படின்றது தெரிஞ்சிடுச்சு. தெரிஞ்சதும் இல்லாம என்ன அதான் மக்கள் ஆட்சின்றது விஜய் எல்லாமே ஃப்ரூடா பண்றாரு இல்லைங்களா? பெண்களுக்கு அந்த தைரியம் கொடுத்துருக்கு. எல்லாமே கண்ணு எதிர பண்றாரு, எதுவுமே தெரியாம பண்ணல. இங்க ஒரு பேச்சு அங்க ஒரு பேச்சு கிடையாது, எல்லாம் கரெக்டா பண்றாரு. பாப்போம், இவங்க 5 வருஷம் சொன்னாங்க. ஏன் நம்ம வீட்டு பிள்ளை தானே, சாப்பிட்டு போகுது, இருக்கட்டும் அப்படின்னு தான் எல்லா லேடிஸுமே அப்படிதான் பேசுறாங்க. நாங்களும் நிறைய பேர் பாக்குறோம், கொள்றோம். ஓகே. திமுக எம்எல்ஏ கைது பண்ணாங்க. விஜயோட ஆட்சி ரொம்ப மோசமா அராஜகமா இருக்குன்னு சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அப்படி இல்லைன்னா தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் தண்டனைக்குரியவர்கள் தான். தப்பு செஞ்சவங்கள கைது பண்ணுங்க. கொள்ளடிச்சாங்களா அவங்களையும் அரெஸ்ட் பண்ணுங்க. ஆனா இது எப்ப நடக்காம இருக்கா? ஏதாவது நடக்காம இருக்கா? நடந்துட்டு தான் இருக்கு. எல்லாம் நடந்துதான் இருக்குது. அப்புறம் நான் மட்டும் உத்தமன்னா எப்படி? அவர் தப்பு இப்போ அப்போ பேசினவங்க எல்லாம் எவ்வளவு பேசுனாங்க? அப்போ கைது பண்ணனா எவ்வளவு பேரை கைது பண்ணிருந்தா ஜெயில ஒரு முதலமைச்சர் கூட பார்க்காம எலும்போட அது ஒரு எல்லை மீறி ஒரு தப்பு செஞ்சாரா தண்டனை கண்டிப்பா. அப்படி சொல்ற வார்த்தை ஒரு எம்எல்ஏ சொல்லக்கூடாதுங்களா? இல்ல அதே தாங்க. அதை வச்சு நான் பேசும்போது பேசினாரு முட்டாள் முதல்வர் சொல்லலாமா? நீங்க சொல்லுங்க. கரெக்ட் தானே? இல்ல அந்த வார்த்தைக்கான வீரியம் இல்ல. முட்டாள் அப்படின்னு சொல்றது இப்ப விஜய் தற்கூரின்னு சொல்றாங்க. எல்லாமே ஓகே. தற்கூரின்னு யாரு? ஒரு முதலமைச்சர் எலும்பை உடைப்பேன் அப்படின்னு தப்புதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, தவறான வார்த்தையை யார் பேசினாலும் தவறு. அதுக்கு கைது நடவடிக்கை எடுக்கிறது சரிதானே? கைது பண்ணுங்க. யார் தவறு செய்தாலும் தண்டனைக்குரியது. கொள்ள அடிச்சிருக்காங்களா, அரெஸ்ட் பண்ணுங்க. அரெஸ்ட் பண்ணி உள்ள வைங்க, தப்பே கிடையாது.
யார் செஞ்சாலும் தப்பே கிடையாது. இன்னைக்கு நீ என்ன பண்ணாலும் அது நாளைக்கு தெரிய போகுது, அவ்வளவுதான். 6 மாசத்துல ஆட்சி அதெல்லாம் கவரக்கூடாதுங்க. இந்த ஆட்சி கவரக்கூடாது. 5 வருஷம் இந்த ஆட்சி நிலைக்கணும். அப்பதான் முழுமையா அவரை பத்தி எல்லாருக்கும் தெரியும். விஜய் தாங்க வருவாரு. விஜய் தவிர வேற யாரும் இல்லை. அடுத்து விஜய் தான் சிஎம். மித்த கட்சி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. வரவும் நாங்கள் விட மாட்டோம். எப்படி நாங்கள் பார்த்தானே ஓட்டு போடணும். நாங்கள் விஜய்க்கு தான் போடுவோம். நாங்கன்னு இல்லை, லேடிஸ் எல்லாமே நாங்கள் விஜய் தான். அப்புறம் அடுத்த ஆள் வரும்போது எப்படி நாங்கள் ஓட்டு போடுவோம்? 1 வயசு புள்ளியெல்லாம் போய் கெடுத்தாங்கங்க, அராஜகம் பண்ணாங்க. அப்பெல்லாம் இவனை எங்கே போனானுவ? அப்போ கேட்கணுமா இல்லையா? நான் என்ன சொல்கிறேன், என் வீட்டில் தப்பு பண்ணாதான் தப்புன்னு இல்லை, உங்கள் வீட்லையும் தப்பு பண்ணால் நான் கேட்கணும். அப்போ கேட்காத உங்கள் ஆட்சியில் இருந்தவன் தானே பிடிச்சிட்டு 1 வயசு பிள்ளை 2 வயசு பிள்ளையெல்லாம் கெடுத்தவனுவ. அப்போ இந்த முதலமைச்சர் எங்கே போனாங்க? திமுக கட்சியில். இப்போ எம்எல்ஏலாம் அப்போ எங்கே போனாங்க? கேட்க வேண்டியதானே? ஒரு இல்லாதவங்க வீட்டில் ஒரு தப்பு நடந்தா அப்போ இவங்க கேட்க மாட்டாங்களா? அப்போ இவங்களை ஓட்டு போட்டு எதுக்கு ஜெயிக்க வைக்கிறாங்க? ஒரு பிரச்சனைனா போய் கேட்க தானே, எதுவுமே கேட்கறது இல்லை. இப்போ இவர் வந்திருக்காரு, எல்லாமே நல்லது பண்ணாங்க. கரூர்ல அவ்வளோ பேர் செத்தாங்க, எல்லாமே விஜய் மேல தான் குறை சொன்னாங்க. இப்போ அதே செத்தவங்களுக்கு விஜய் வேலை போட்டு விஜய் தான் கொடுத்துருக்காரு. கட்சி மீட்டிங் நிறைய வந்து அரசியலுக்கு போகிறாங்க. ஏங்க இது என்னங்க அது? நானே கஷ்டப்படுறேன். கஷ்டப்பட்ட குடும்பத்தை யாருக்கு தூக்குவாங்க? இப்போ இருக்கிற சிஎம் தான் பார்ப்பாரு. அதாவது நீங்க கஷ்டப்படுத்திட்டீங்க. இப்போ இருக்கிறது அவர் மனிதாத்மாவா. நம்ம அக்கா தங்கச்சி பிள்ளைங்க இருக்கோம், நம்ம அக்கா பிள்ளைங்க இருக்கோம், தங்கச்சி பிள்ளைங்க இருக்கோம், நம்ம தம்பிங்க இருப்பாங்க, எல்லாமே செத்துட்டாங்க அப்படின்னு தான் அவர் அந்த வேலை கொடு. இதுக்கு வேலை கொடு அதெல்லாம் கிடையாது. உண்மையாலுமே அவர் பாவம் பார்த்து தான் செய்யறாரு. ஏங்க அவர் அத்தனை கோடி சம்பாதிக்கிறவரு, ஒரு நாளைக்கு அவருக்கு எவ்வளவு வருமானம் வருது, அவரோட சொந்த பணத்துல இருந்து அவர் எவ்வளவு வருது. அதெல்லாம் விட்டுட்டு அவர் ஜனத்துக்கு வராருன்னா சும்மா செய்வாரா சொல்லுங்க? ஜனத்துக்கு மேல பாசம், அதாவது அக்கா தங்கச்சி ஃப்ரெண்டு அப்பா அம்மா அண்ணன் தம்பி இப்படி இந்த இதை வச்சுதான் அவர் வராரு. கருணாநிதி அவர்களும் இதை கண்டிக்க தவறிட்டாங்களா, இல்ல அவங்களே அந்த பாதையில தான் அவங்க வளர்த்தாங்க விட்டாங்க? அவங்க இப்ப இல்லைங்க, அவங்க கட்சி திமுக ஆட்சி அண்ணாக்கு பிறகு அண்ணா இருந்தவரை நல்லா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் கலைஞர் தலைமை ஏற்றி அதுக்கப்புறம் போ கழுத தெரிஞ்சு கட்டரும கதையாய் எம்ஜிஆர் ஏன் திமுக விட்டு வெளியே போனாரு? அப்பயே 1 கோடி ரூபாய் கருணாநிதி ஊழல் பண்ணிட்டாரு கணக்காட்டுலன்னு சொல்லி தான் எம்ஜிஆர் வெளியே போய் அதிமுக ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. அவங்க அப்போலேருந்தே அவங்க அந்த வெறுப்பு, இந்த மாதிரி அசிங்கமா பேசுறது, ஒருமையில பேசுறது, அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்றது காலகாலமா பண்ணிட்டே இருக்காங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போய் வெறுக்கிறோம் நாங்க. நீங்க முதல்வருக்கு ஏதாவது கோரிக்கைன்னா என்னன்னு சொல்லுவீங்க? இதெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அப்படின்னா எங்க அடிமட்ட தொழிலாளர்களுக்கு கொஞ்சம் பார்க்கலாம். காசு யாருக்கு கொடுக்கணும்ன்றத ஒரு வரமுறை இருக்கு. இப்ப ஏதோ ஒரு கேம் விளையாடினா ஒரு பையன், அவனுக்கு கூட காசு கொடுத்தாங்கன்னு கேள்விப்பட்டாரு. அது அவனுக்கு அவ்வளவு கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஒண்ணுமே இல்லாம பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க, வீடே இல்லாம இருக்காங்க, கை கால் இல்லாம இருக்காங்க. ஆதரவற்றவர்களுக்கு நல்லா பண்ணணும்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் பண்ணா நல்லா இருக்கும். அங்கங்க ரோட்ல பிச்சை எடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்குலாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். கை கால் நல்லா இருக்கிறவங்க உழைச்சு சாப்பிடுறாங்க, இருக்கிறவங்களுக்கே செய்ய வேணான்றாங்க. அவ்வளவுதான். இந்த சென்னையில பாத்தீங்கன்னா பொது கழிப்பிடம் இந்த மாதிரி இந்த பப்ளிக் டாய்லெட்டும் இல்லவே இல்லை. ஆண்கள்லாம் பரவாயில்ல பாத்துக்குவாங்க. இப்போ ஒரு லாரி பின்னாடி பஸ் பின்னாடி ஏதோ இது போயிடலாம். பெண்கள் என்ன பண்ணுவாங்க? பெண்கள் எல்லாம் போய் கேட்டுப்பாங்க, சென்னையில பப்ளிக் டாய்லெட் எங்க இருக்கு? எவ்வளவு பப்ளிக் டாய்லெட் இருக்கு? சென்னையில எவ்வளவு பப்ளிக் டாய்லெட் இருக்கு? இத்தனை வருஷம் ஆட்சி பண்ணி நீங்க ஏன் சென்னையில இவ்வளவு பப்ளிக் டாய்லெட் ஏன் கட்ட மாட்டீங்க? யார் திமுக கேட்கிறோம்? திமுக ஆட்சியிலே இதெல்லாம் திமுக ஆட்சியில நாங்க எங்களால கேட்க முடியல. இந்த மாதிரி மைக் ஏத்துறது யாரும் எங்கிட்ட கேட்கல. எங்களை எல்லாம் பயந்துட்டு இருந்தாங்க, மக்கள் பயந்து. இன்னைக்கு நாங்க தைரியமா பேசுறோம். தப்பு பண்ணா தப்பு, இது சரியா சரி. விஜய் தப்பு பண்ணா நாங்க தப்புன்னு நேரடியா சொல்லுவோம். விஜய் நான் தப்பு செய்ய தப்பு நேரடியா சொல்லுவோம். இளைஞர்கள் தைரியமா வெளியே அரசியல் பேசுறாங்க. இளைஞர்கள் தைரியமா வெளியே அரசியல் பேசுறாங்க. உண்மை பொதுமக்கள் நிறைய பேர் தைரியமா வெளியே அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க.